ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தௌஃபிக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து, கிராண்ட் மொபைல் ஆர்பில வந்து பார்த்தா மிலிட்ரி யூனிட்ல ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிலிட்ரி யூனிட் அந்த பேஸ்க்கு வந்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து அவன்ட்ட கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து ட்ரிஃப்ட் ஆஃபீஸ் போங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லி பீட்டர் அவர் வந்து லீடர் அவர் தான் சொன்னாரு. சரின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஃப்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்க தான் நம்ம இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ அவங்க நடத்துனா கூட இங்கே தான் வந்து நடத்துவாங்க. லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அண்ட் வந்து இப்போ நம்ம இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். இறங்கி உள்ளே போயிட்டு ஒரு ரூம் இருக்கும். அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம உள்ளே போயிட்டு இது பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணல அவங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் அப்ளை பண்ணியிருந்தேன். எப்படி அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி டிஸ்கார்டில் ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் பாருங்கள். அதையும் நம்ம வந்து காமிக்க போகிறோம். அண்ட் இங்கே தான் வந்து பார்த்தா இன்டர்வியூ நடக்கும். இங்கே நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நம்ம வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து டிசியில் வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருந்தேன் டிஸ்கார்டில். ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு சில ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்கிப்புன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன், ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு அடுத்து வர கொஷின்ஸ்லாம் கேட்டார். அதுக்கெலாம் பார்த்தா கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம். அண்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டு, வீடு, ஹவுஸு, காரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம், பை பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். அது வெறும் இப்போதைக்கு எல்லா சர்வர்லேயும் இருக்குது. அதுக்கு எல்லா சர்வர்லேயும் இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுறேன். அது எப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து அதை நான் க்ரியேட் பண்ணல, முழுசாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சேனலோட டிஸ்கார்ட் சேனலோட லிங்க்கை நான் உங்களுக்கு தருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உள்ளே வர சொன்னாங்க. உள்ளே வந்துட்டு அப்ளிகேஷனில் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் டிஸ்கார்டில் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். டிஸ்கார்டில் போய்ட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா வரும்போதே பாருங்கள் ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரு பாருங்கள் அவர் கூடயே. இப்போ வந்து பார்த்தா டிஸ்கார்டில் வந்து அதை பார்ப்பாரு. பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது பழைய டாக்குமெண்ட்ஸாக இருக்குமோன்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு டவுட். அதனால தான். இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் பார்த்தா அப்ளை பண்ணலாம். நான் வந்து எல்லா ஜாப்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக ஓசிஜிலேருந்து போலீஸு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார் ஆன்லைனில். வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். அவர் வந்து ஏஎஃப்கே போய்ட்டார் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள வந்து டாக்குமெண்ட்ஸ் காமிக்க சொல்லுவாங்க. நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்டை காமிக்கிறோம், மெடிக்கல் கார்டு காமிக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் காமிக்கிறோம். இந்த 3 மட்டும் காமிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கார்டு, பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா காட்டியாச்சு. அவர் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் மெடிக்கல் கார்டு கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. செக் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்பாங்க நினச்சேன். பட் அது கேட்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்தா இது இழுக்கலை. ஓகேவா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறேன். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஓகேவா? இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு கொஷினே வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் நான் ஃபஸ்ட்டு கொஷினில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இந்த கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்னொரு வாட்டி கரெக்டாக கொஷினை படிக்கலான்னு சொல்லி கேட்டேன். கொஸ்டின்ஸ் இன்னொரு வாட்டி போட முடியுமா அப்படின்ட்டு. அவர் வந்து ஸ்கிப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கொஷின்ஸ்லாம் பாருங்கள். எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். அண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஓகேவா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ளீஸ் வெயிட் ஐ எம் டைப்பிங் அப்படின்னு சொல்லி போட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம வந்து கிவ்அவேவும் கொடுக்க போகிறோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம டிஸ்கார்ட் சேனலில் தான் கொடுப்போம். அதை சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கிடையாது. நம்மளை மட்டும் டிஸ்கார்டில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து
காசும் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோ காசு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ஃபுல் ப்ரூஃபோடு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டுருங்க. செகண்ட் அதுக்கப்புறம் வர கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இது டேக் மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொஷின்ஸ் திரும்பவும் வந்து பார்த்தா கேட்க சொல்லுவேன் அந்த கொஷினை. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார் எனக்காக. அண்ட் இவர் நியூ லீடர் இவர் ஆக்சுவலாக. ஸோ மிலிட்ரி யூனிட்டில் நியூ லீடர். யுஸ்னியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிப்யூட்டி லீடராக இருந்தார் யுஸ்னி போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ வந்து இதில் வந்துட்டார். பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொஷினை வந்து மாற்றிட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஷினை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண சொன்னோம். அவர் வந்து மாற்றிட்டார். ஸ்கிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து வர கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கொஷின்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கிப்புன்னு சொல்லிடுங்க. அவங்ககிட்ட ஸ்கிப்புன்னு சொல்லிடுங்க. இல்லைனா வந்து ஏதாச்சும் அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பேட்ரோல் பண்ணும்போது பேஸை விட்டு வெளியே போவீங்களா அப்படின்னு அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ பேட்ரோல் பண்ணுறீங்கன்னா பேஸை விட்டு நீங்கள் வெளில போவீங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் வந்து நோ. ஓகேவா? நோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ பேஸை விட்டு நீங்கள் பேட்ரோல் பண்ணவே கூடாது. பேஸ்க்குள்ளே தான் பேட்ரோல் பண்ணணும். பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு வாட்டி சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இன்னும் ரேங்க் 2க்கு ப்ரொமோட் ஆகலை. நான் ரேங்க் 2 ப்ரொமோட் ஆனோடனே வண்டி ஆக்சஸ் வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. பர்சனல் வெஹிக்கிள் டியூட்டியில் ஓட்டுவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் கேட்பாங்க. ஸோ அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து எப்படி சொல்கிறது? ஸோ பேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தா கேட்குறாங்க. பேஸுக்குள்ளே ஆனால் வந்து இந்த ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளலாம் ஃபயர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ஒரு 3 க்ரீன் ஜோன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோன் மேப்பு கரெக்டாக அந்த கீழே க்ரீன் ஜோன்னு ஒரு டேக் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோன். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோன். அங்கே நீங்கள் கஃப் பண்ணக்கூடாது, ஃபயர் பண்ணக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது. இப்போ வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ பஸ் டிரைவர் ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு பஸ் டிரைவர் ஜாப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸி ஜாபு, அதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட் ஃபேக்ட்ரி, ஸோ ஷூட்டர் சென்டர், ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போது எல்லா வேலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஜோன் தான் அது எல்லா வேலையுமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டோம். ஐ திங்க் வந்து இப்போ வந்து ஓகே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்மளை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த யூனிஃபார்ம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து மாற்றிடுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நம்மளோட யூனிஃபார்ம் கிடையாது இது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றிடுவாங்க. பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தா இப்போ நம்மளை வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்மு. ஸோ டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா பேஸுக்கு வந்து ரீலாக் பண்ணி போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். ஓகேவா? ஸோ பேஸுக்கு வந்து பார்த்தா போயிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேஸுக்கு வந்தாச்சு. பேஸுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆன் டியூட்டி போகிற இடம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி போனோன்னா வந்து ஆப்போசிட்டில் பாத்ரூமு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் கேன்டீனுமே இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே போய்ட்டு. இங்கே பாருங்கள், கேன்டீன் இருக்கா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ தான் இந்த விஷயத்த பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து
சிவிலியன்ஸால் வந்து பார்த்தா பேஸ்க்குள்ளே வந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா இது வெறும் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இது ஈவெண்ட் நடக்குது போல் இருக்குது அந்த இதில். ஸோ அதுக்காக வந்து பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் சேட்டில் ஃபஸ்ட்டு வந்து இப்போது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்காக வந்து ஒய்ப் ஏஹெச் கூப்பிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அதனால் இதுவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சேட்டில் இன்னொரு இது வந்திருக்கு, சிஸ் டு எம்யூன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெப்யூட்டி அவைலபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து எம்யூலேருந்து எஸ்ஐஎஸ் போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சிஸ் போகிறதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்ஸில் தான் இருக்கேன். அதை நான் வந்து லெஃப்ட் ஆயிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அண்ட் எப்படி நம்ம அட்மின் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தா கம்மிங் வீடியோஸில் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அன்றைக்கி பாருங்கள் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். இவ்வளோ தான் நினச்சிக்காதீங்க பேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு வழி போகுதா, அந்த மலைக்கு தாண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இது வேர் ஹவுஸ் அது. ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ்போர்ட்டை பார்த்து எவ்வளோ இது இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே 39 இருக்குது. மிலிட்ரி யூனிட்டில் இருக்கோம் நம்ம, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ரோலுக்கு டிஸ்கார்டில் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரோலுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தா ஈஸி தான், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதை இதுதான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட் மொபைல் ஆர்பி சேனலில் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த சேனல் இதில் இருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சர்வரில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆர்கனைசேஷன் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பாஸ்போர்ட்டை வந்து பார்த்தா இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்கனைசேஷன் சேனலுக்குள்ளே போயிருங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த இது இருக்கும், ஃபார் ரோல்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஃபார் ரோல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் போயிருங்க. லாஸ்ட்டில் போயிட்டு கீழே சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணி ஒருத்தங்க இதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வருண் பூரின்னு வந்து பார்த்தா இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பேரை வந்து பார்த்தா போட்டு போகிறோம். ஸோ நீங்கள் கிராண்ட் மொபைல் ஆர்பியில் எப்படி பேர் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எம்டி துரை சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருக்கேன். அதனால் வந்து எம்டி போட்டு அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துரை சிங்கம், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தா மிலிட்ரி யூனிட், ஓகேவா? ஸோ மிலிட்ரி யூனிட் தான் நம்ம. ஸோ அதனால் நம்ம வந்து மிலிட்ரி யூனிட் வந்து பார்த்தா போட்டுக்கலாம். பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் பொசிஷன் நம்மளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூன்னு வருது பார்த்திங்களா, அதில் நீங்கள் வந்து வாண்டட் ரோல், ஓகேவா? அவ்வளோதான், வாண்டட் ரோல். ஸோ அதுதான் வந்து பார்த்தா வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்திங்களா? ஸோ அந்த பாஸ்போர்ட்டை வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டுதா? ஸோ அதை வந்து தான் கிளிக் பண்ணி இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டை இது பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து பார்த்தா க்ரூச்சர்ஸை வந்து டேக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ க்ரூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா அவங்க 3 க்ரூச்சர்ஸ் இருக்காங்க. க்ரூச்சர்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளில வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃபார் பிளேயர்ஸில் போயிட்டு ஸ்டேட் க்ரூச்சர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் க்ரூச்சர்ஸில் நீங்கள் வந்து எந்த ஆர்கனைசேஷனில் ரோல் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த க்ரூச்சர்ஸோட ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரூச்சர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஏன்னா அல்சமாஸ் ஹாஸ்பிட்டல், ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இதில் வேலை செய்கிறீங்களோ அதோட க்ரூச்சர் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்க. இல்லைனா அவங்களோட ஐடியை டேக் பண்ணி விடுங்க. ஸோ அப்படி கூட நம்ம வந்து பார்த்தா பண்ணலாம். ஸோ பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட டிஎம்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லணும்.
அப்படி இல்லைனாலும் அவங்க நீங்கள் டேக் பண்ணோடனே அவங்க கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து பார்த்தா கொடுக்கவே இல்லை. சீனியர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த இதில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யாரோ ஒருத்தங்க ரோல் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரோல் கிடைக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு எனக்கு. அதுக்கு இப்போவும் இன்ன வரைக்கும் நான் வந்து பார்த்தா ஒரு இதுவும் பண்ணல. அப்புறம் டாஸ்க்கும் பண்ணல. நான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் வந்து சிஸ்ல இருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம். என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணிப்பார். ஸோ அவரும் நம்ம கூட வந்து லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுவார். அண்ட் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கிவ்அவே நிறைய இருக்குது. உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன் நான் மட்டும்தான். ஸோ அவர் வந்து ஃப்யூச்சரில் கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை. என்கிட்டேயும் காசு இல்லை. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவ்அவே நடத்த போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கிவ்அவேயோட கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். என்ன கிஃப்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ கிஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து மெர்சிடிஸ் கார் எடுத்துக்கோங்க. மெர்சிடிஸ் காரு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வேணான்னா 1 lakh கேஷ். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தா எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இங்கே வந்து சர்வர் ப்ரீ சர்வர்னு ஏதோ இருக்குது. பெர் சர்வரில் ஏதோ ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து பார்த்தா கிளிக் பண்ணி உங்கள் பேரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ பேரை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1 போட்டு இந்த ப்ராக்கெட் போட்டு எம்யூ அப்படின்னு போட்டு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எம்யூ கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். எந்த இதில் வேலை செய்யணுங்களோ அந்த இதில் இருக்கணும். ஸோ யுஜ்னி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும்னா YH, அர்சமாஸ்லனா AH, ஏபிடினா ஏபிடி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எம்யூ அப்படின்னு 1 எம்யூ உங்கள் ரேங்க்கு 1னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரேங்க்கு எம்யூ தான். எம்யூவில் ரேங்க் 1 நான். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 1 போட்டு எம்யூன்னு போட்டிருக்கேன். அண்ட் உங்கள் பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் பேரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க கரெக்டாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தா எனக்கு டிஸ்கார்டில் வந்து பார்த்தா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தௌஃபிக் முகமது அதுதான் என்னோடய பேர் டிஸ்கார்டில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தா கரெக்டாக பண்ணிடலாம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் வந்து பார்த்தா கிளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கிவ்அவே பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ கிவ்அவே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்தோன்னா அதை பற்றி சொல்லுவேன். கம்மிங் வீடியோஸ் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வரும். கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, என்ன கிஃப்ட்ஸ் நான் வந்து பார்த்தா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் கார் கொடுப்பேன். அப்படி அந்த கார் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 lakh கேஷ் கொடுப்பேன். ஓகேவா? கேஷ் 1 lakh. ஸோ கிவ்அவே எப்படி ஜாயின் பண்ணுறது அது எல்லாத்தையும் நான் வந்து அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். நம்ம வந்து டிஸ்கார்ட் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற கூடிய சீக்கிரத்தில் அதையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரோலுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சேன். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு இப்போ நான் வந்து அவருக்கு வந்து மெசேஜில் சொல்லிடுவேன் ரோல் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ, டாடா, பாய்.